முகில் FM கேட்டுக்கொண்டிருப்பது அகிலம் 360. வெளிநாட்டு செய்திகள். சீகா வைரஸ் நரம்பு ரீதியான நோய்களுக்கான ஆபத்தை அதிகரிக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். டெங்கு, சிக்கன் கொனியாவை தொடர்ந்து கொசுக்கடியால் சீகா எனப்படும் புதிய கிருமியின் தொற்று அதிகரித்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1947 ஆண்டு உகாண்டாவில் குரங்குகளை தாக்கிய போதுதான் கிருமியின் பெயர் சீகா என தெரிய வந்தது. பிறகு 1952 ஆண்டு உகாண்டாவிலும் டான்சானியாவிலும் மனிதர்களை தாக்கியது இந்த வைரஸ். சமீபத்தில் 2007 மற்றும் 2013 ஆண்டுகளில் பசிபிக் நாடுகளில் சீகா வைரஸ் தாக்கியது. அதனை அடுத்து கடந்த ஆண்டு அமெரிக்க நாடுகளான பிரேசில் மற்றும் கொலம்பியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் 13 அமெரிக்க நாடுகளிலும் இதன் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டில் கடந்த சில மாதங்களில் எண்ணற்ற குழந்தைகள் உடல் குறைபாடுடன் பிறந்துள்ளன. சிறிய தலையுடன் மூளை பாதிப்புடன் பிறந்துள்ள 4000க்கும் அதிகமான குழந்தைகள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நோய் உலகம் முழுவதும் சுமார் 40 லட்சம் பேரை தாக்க வாய்ப்பிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிலையம் சர்வதேச அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது. பாலியல் உறவு மூலமாக சீகா வைரஸ் பரவுகிறது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பக்கவாதம் போன்று நரம்பியல் ரீதியான நோய்களுக்கான ஆபத்தை சீகா வைரஸ் அதிகரிப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். சீகா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்ட சுமார் 42 பேரிடம் இரத்த மாதிரிகளை கொண்டு நடத்திய சோதனையில் சீகா வைரஸ் தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து 6 நாட்கள் கழித்து நரம்பியல் பிரச்சனைகள் உடலில் ஏற்பட தொடங்குகின்றன என கண்டறியப்பட்டுள்ளது. சீகா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நாடுகளில் நரம்பியல் ரீதியான நோய்களும் அதிகரிக்கலாம் என இந்த ஆய்வின் முடிவுகள் கூறுகின்றன.